இப்போ விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் பாதை அவருக்கு எப்படி இருக்கும் நார்மலா நீங்க பார்த்து சொல்லணும். இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பிளானட்ஸ் உட்காந்துட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க பார்க்கக்கூடிய சார்ட்டை பார்க்கும்போது. ஆனால் ஒரு நல்ல நடிகன், நல்ல ஒரு ஹீரோ, ரைட்டுங்களா, நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர், அவ்வளவுதான். பட் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பீரியட் அவருக்கு அவர் பண்ணக்கூடிய நேரம், அந்த காலத்தின் அடிப்படையில் அவர் இந்த 2026 கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அதே ஹாரோஸ்கோப்போட பிறந்தவங்களோட லைஃப் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இதுக்கான மெயினான ரீசனா என்ன? நீங்க இது ஈஸியாக கேட்டல. எப்படின்னா ரெட்டை குழந்தையோட ஜாதகம், ஓகே, ஒரு ட்வின்ஸோட சார்ட்டுங்க, ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நேரத்தில் கூட ஒரே மாதிரி பிறக்குதுங்களே, எப்படி மாற்றம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டக்கூடிய ஒரு கேள்விகள், அதாவது என்ன, நீங்க எப்படி இந்த ஆஸ்ட்ராலஜிக்குள்ள உங்களுக்கு வரதுக்கான ஒரு விருப்பம் சொன்னீங்க இல்லைங்களா? எனக்கு ட்வின்ஸுங்க, ரைட்டுங்களா, எனக்கு 2 பசங்க. 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட். நீங்க ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பிளானட்ஸ் உட்காந்துட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க பார்க்கக்கூடிய சார்ட்டை பார்க்கும்போது. ஆனால் 2 பேரும் பை கேரக்டர், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், இவன் வேற அவன் வேற, எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். சொல்லப்போனா ஆப்போசிட் போல்ஸ். 2 பேத்துக்கும் 35 வினாடி, 35 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். அந்த 35 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்ல இவங்க 2 பேரோட கேரக்டர் சேஞ்சஸ் எல்லாமே மாற்றங்கள் 35 வினாடியில, ரைட்டுங்களா? அப்போ ஒரு 35 செகண்ட் வித்தியாசத்துல ஒரு ஜாதகம் மாறுது அப்படின்னா அந்த நேரத்துக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்தது இதே ஒரே டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நகர்விலேயே தான் இருப்பார், அவர் எங்கேயும் நிற்கிறது இல்லை, ரைட்டுங்களா? அவர் நகர்விலேயே இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு எவ்வளோ நேரம் அவர் எடுக்கிறாரு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இப்படிங்கும்போது அந்த மூவ்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருப்பார். அந்த வகையில் ஜாதகம் பார்க்குறது கட்டங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாறும். அந்த ஸ்டார் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டு மாறும், விதிகள் மாறும். இவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த வேலைகள் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். 2 பேத்துக்கான கர்ம விதியும் வேறு. 35 செகண்ட் வித்தியாசத்தில் இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 நான் பிறந்திருப்பேங்கன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் லைக் ரொம்ப அவங்க ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எழுதி வச்சுறாங்க இந்த டைம் பீரியட்லாம். 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் தெரியாது. சில பேர் குழந்தை வீட்லேயே அப்படிலாம் குழந்தை பெற்றுருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ரெக்டிஃபிகேஷனே பண்ணுவோம். நீங்கள் 3 to 4 டைம் சொன்னால் இல்லைங்க இந்த டைமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டைமில் அதுவே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு. இப்போது விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பனாக அவர் இந்த நடிப்புலேருந்து அரசியல் வந்திருக்காரு. இப்போ அரசியல் பாதை அவருக்கு எப்படி இருக்கும் நார்மலாக நீங்கள் பார்த்து சொல்லணும். இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, இல்லை அவரே யோசிக்கும் போது, அவர் பாலிடிக்ஸ்குள்ளார வரலாமாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. யாருமே நம்மளுமே யோசிச்சது கிடையாது. அவரை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கோன்னா ஒரு நல்ல நடிகன், நல்ல ஒரு ஹீரோ, ரைட்டுங்களா, நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட இந்த சவுத் ஜோன் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிக்கலாக என்ன, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நடிகன் உங்களுக்கு ஆளுமை திறன் கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட யுகம், ரைட்டுங்களா? இது நம்மளோட தாட்ஸுங்க இந்த மாதிரி. பட் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பீரியட் அவருக்கு அவரோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 35 செகண்டில் ஒரு ஜாதகம் மாறுதுங்க போது நம்ம ஏதோ ஒரு வாய்க்கு வந்தது சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இந்த மூமெண்ட்ஸ், அவர் செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அந்த நேரம், டைம், அவர் பண்ணக்கூடிய நேரம், அந்த காலத்தின் அடிப்படையில் அவர் இந்த 2026 நம்ம இதில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கண்டஸ்டன்ட் ஆகும்போது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? 2026லங்க. ஸோ இந்த டைம் அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது நம்ம போய் சேரில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இது நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக வர்றது தாராளமாக இருக்குங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.